உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது மோகன் தமிழ். நான் உங்கள் மோகன். இன்றைக்கான வீடியோவில் வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட்டான ட்ரிக்கை பற்றி தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது இது வரைக்கும் நீங்கள் வந்து வாய்ஸ் டெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி, அதாவது உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணோம்னா ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி எந்த ஒரு அப்ளிகேஷனுமே இல்லாமல் உங்களுக்கு தேவையான லாங்குவேஜில் ஜஸ்ட் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி வேகமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜஸை ஷேர் பண்ணலாம். அது எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க நம்ம கூட மறக்காம இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். எல்லாருடைய மொபைலும் பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி ஜிபோர்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக கூட நிறைய பேருக்கு வந்துடும். அப்படிப்பட்ட ஜிபோர்டு யூஸ் பண்ணி தான் இப்போ இந்த ட்ரிக்கை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமாக நம்மளுடைய ஜிபோர்டு கீழே ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈமோஜியும் அந்த கமா சிம்பலும் சேர்ந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது இல்லையா? அதில் தான் இப்போ நம்ம ட்ரிக்காக வந்து பார்க்க போகிறது. ஜஸ்ட் அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமாக இங்கே செட்டிங்ஸ் பட்டனுக்கு பாருங்க, அப்படியே ஸ்வைப் பண்ணுங்க. ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து வாய்ஸ் டைப்பிங்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆனதாவது இல்லையா? அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாக மேலே லாங்குவேஜ் அப்படின்னு கேட்குது பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதுக்குள்ள எல்லா இன்டர்நேஷனல் லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் பார்த்தா நீங்கள் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் தமிழ், இந்தியா அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு இங்கே சேவ் பட்டன் இருக்கு, கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு பேக் போயிடுறேன். பேக் போயிட்டு பிறகு உங்களுக்கு ஒன்றுமே பண்ண தேவைங்க. அங்கே மைக் சிம்பிள் மட்டும் கீழே இருக்கு பாருங்க, அந்த மைக் சிம்பிளை மட்டும் நீங்கள் வந்து கிளிக் ஆன் பண்ணிக்கோங்க. மைக் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன பேசணும், என்ன டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது டைரெக்டாக நீங்கள் வந்து பேசிடுங்க. ஸோ நான் இங்கே உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்படின்றத பேசியிருக்கேன். எனக்கு உடனடியாக டைப் பண்ணதாக ஆயிடுச்சு. இது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பெரிய டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் இது மாதிரி வந்து வாய்ஸ் டைப்பிங் பண்ணிட்டு நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து சென்ட் வந்து பண்ணிடலாம். ஸோ ரொம்ப எளிமையாக நீங்கள் வந்து லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் சேம் அதே ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் லாங்குவேஜ் சேஞ்சும் பண்ணிட்டு அந்த லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாய்ஸ் டைப்பிங்கையும் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இதே மாதிரி ஸ்வைப் பண்ணிட்டு வாய்ஸ் டைப்பிங் கொடுத்து லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் வந்து பண்ணிக்க. சேஞ்ச் பண்ணிட்டு அவங்களுடைய லாங்குவேஜ் என்னவோ அதை பேசி அவங்களுக்கு நீங்கள் மெசேஜஸை ஈஸியாக ஃபார்வர்ட் ஆனது பண்ணலாம். உண்மையிலே ஒரு ஈஸியான ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஒருவேளை உங்களில் யாருக்காவது தெரிஞ்சு இருந்துச்சுன்னா ஏற்கனவே கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் வந்து பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க நம்ம கூட மறக்காம இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்களுக்கு மோகன். நன்றி, வணக்கம். Are you listening? Damn.